இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கடந்த நாட்களில் ஒருவேளை சில தோல்விகளினால், சில நஷ்டங்களினால், சில இழப்புகள், ஏமாற்றங்களினால் அநேக இடங்களில் தலை குனிந்து வெட்கப்பட்டு போயிருந்திருக்கலாம். தேவ பிள்ளையே, எந்த இடத்தில் யாருக்கு முன்னே நீங்கள் வெட்கப்பட்டு போனீர்களோ அதே இடத்தில் அவர்களுக்கு முன்னே மறுபடியும் உங்களை தலை நிமிர்ந்து நிற்கச் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு காலும் வெட்கமடையாதபடி உங்க ஸ்டாண்டர்ட், உங்க ஸ்ட்ரென்த் ஆண்டவர் இன்னும் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை மாத்திரம் நம்புங்கள், அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். அவர் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தி எனக்கு நீதியின் கிரீடத்தை கொடுத்து அலங்கரிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் நீங்களும் உங்கள் குடும்பமும் அவரால் உயர்த்தப்படுவது நிச்சயம்.